அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகிறது. அதிமுகவின் விதிகளில் மாற்றம் செய்வது, எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குவது என பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இந்த கூட்டத்தினுடைய சாராம்சங்கள் இதுதான் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுமா அல்லது கூட்டத்திற்கு பிறகுதான் தெரிய வருமா? தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக, அதாவது தீர்மானம் வாசிக்க ஆரம்பித்த உடனேயே நமக்கு அதற்கான தகவல்கள் வந்துவிடும். அபிநயா, அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களின் தலைமையில் இந்த அவசர செயற்குழு கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. அவசர செயற்குழு கூட்டத்தில் 9 கூடுதலாக 2 தீர்மானங்கள் 11 தீர்மானங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த தீர்மானங்கள் எதன் அடிப்படையில் இருக்க போகிறது? நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது தொடர்பாக இருக்க போகிறது. அதே போல அடுத்த கட்டமான தேர்தலுக்கான தயாரிப்புகள் எப்படி இருக்கணும் என்றது இருக்க போகிறது. கட்சியின் வலுவை சேர்க்கும் வகையில் சட்ட விதிகள் மாற்றத்திற்கு இருக்குமா என்பதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அது அப்படி சொல்லப்படுகிறது. சிறப்பு தீர்மானமாக கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதுபோல இந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கப்படுகிறது? கட்சியில இளைஞர்கள், பெண்கள் அதிக அளவில் சேர்ப்பது பற்றி முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் மிக முக்கியமான சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொள்ளும் பொழுது அது சார்ந்த விஷயங்களும் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த கட்டமைப்பு, அதிமுகவினுடைய கட்டமைப்பை வலு சேர்க்கும் விதமாக என்னென்ன செயல்பாடுகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அதற்கான அடிப்படை பணிகளாக இந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுத்து தீர்மானங்களாக நிறைவேற்றப்படும். அதன் பின்னராக இந்த செயற்குழு தீர்மானத்திற்கு பின்னராக இதோடைய சாராம்சத்தை மூத்த முன்னாள் அமைச்சர்கள் யாரும் வந்து இங்கே செய்தியாளர்கள் சந்திப்பில் இருப்பார்கள். செயற்குழு ஏறத்தாழ 280 செயற்குழு உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் தனித்தனியாக அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே செல்போனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நிர்வாகிகளுடைய கருத்து ஏற்கனவே 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான ஆய்வுக் கூட்டத்தின் போது கேட்டு அறியப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் இந்த செயற்குழு கூட்டமானது அவசர செயற்குழு கூட்டமாக அறிவிக்கப்பட்டு இன்றைய நாளில் அந்த கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கிறது. தீர்மானங்களை பொறுத்து அதிமுகவின் அடுத்த கட்ட செயல் திட்டங்கள், எதிர்கால வியூகங்கள் ஆகியவைக்கு அடித்தளமாக இந்த செயற்குழு வந்து இருக்கும் என்பது கட்சியின் மூத்த தலைவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதை உற்று நோக்கக்கூடியவர்களுடைய பார்வையாகவும் இருக்கிறது. மிக முக்கியமாக அதிமுகவினுடைய இந்த அவசர செயற்குழு கூட்டம் கூடியிருக்கிறது. இதில் பேசப்படக்கூடிய சாராம்சங்கள் என்னவாக இருக்கும் என்பது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.